வணக்கம் மக்களே. இந்த ஐபிஎல்ல வந்து நம்ம சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாப் கூட. அது வந்து சிஎஸ்கே 5th மேட்ச். அந்த ஐபிஎல் 22nd மேட்ச். இந்த சீசனில் இது வரைக்கும் சிஎஸ்கே ஆன 4 மேட்சுமே கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஒரு மண்ணுமே பண்ணல. மொத்த டீமும் கொலாப்ஸ் ஆகி கோவிந்தாயா உட்காந்துருக்கு. பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் சொல்லி மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிருக்கு. இந்த சீசனில் வந்து சிஎஸ்கேவால் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியாது. ஒரு காம்படிட்டிவ் சைடுன்ற மாதிரியே இல்லைன்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து சிஎஸ்கே கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் பண்ணலன்னா சுத்தமாக வேலைக்கு ஆகுது. அடுத்த 3 மேட்ச் இருக்குது. பஞ்சாப் கூட, கல்கட்டா கூட, லக்னோ கூட. இந்த 3 மேட்ச்லேயும் இவங்க வந்து கண்டிப்பாக வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே வந்தால் தான் உண்டு. அதுக்கு அடுத்த 7 மேட்ச் வந்து ரன் ரேட்டு பாயிண்ட்ஸ்னு போயிடும். நீங்கள் வந்து ரன் ரேட்டை சேவ் பண்ணி டாப் 4 வரல, பாட்டம் 4 வரதுக்கு எதுக்கு நீங்கள் ரன் ரேட்டை சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? வின் பண்ணணும். சுத்தமாக இப்போ இருக்கிற டீம் இது வரைக்கும் 4 மேட்ச் ஆன டீம் வச்சு இதே ஃபார்மில் இவங்க ஆடினாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா மற்ற டீமில் வந்து யார் டாப் 4 வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களை விஷ் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுனால சிஎஸ்கேன்னு சேர் பண்ணிட்டு 14 மேட்ச்சு சும்மா பார்த்து அடுத்த சீசனில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த அடுத்த 3 மேட்ச் ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷலான மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட இருக்கிற மேட்ச்சில் வந்து ஒரு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சின்ன சஜஷன், இந்த பிளேயிங் 11 என்னவாக இருக்கலான்னு நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து என்னென்னா, இந்த இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லி தண்டத்துக்கு ஒருத்தர் வந்து டீமில் வந்து ஒரு மட்டமாக ஒருத்தர் ஆடி இருக்கார் திரும்ப, சிவம் தூபேன்னு. அவரை ஃபஸ்ட்டு தூக்கி ஓரமாக வச்சு நீங்கள் ஓரமாக போய் எதாவது இம்பேக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா அவர் என்ன இம்பேக்ட் பண்ணா சொல்லி அவருக்கும் தெரில, பார்க்குற நமக்கும் தெரில, கெய்க்வாடுக்கும் தெரில, ஃப்ளெமிங்கும் தெரில. 4 மேட்ச் ஆடி 20 ரன் தாண்டல அவர் இம்பேக்ட் பிளேயரா? என்ன இதுக்காக அவர் வந்து இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லி வந்து ஆடி நிற்கிறாரு? என்ன அவருக்கு பதிலாக மற்ற டீமில் வேறு ஆளே கிடையாதா? அந்த ஸ்பாட்டு சுத்தமாக காலி. அதனால் இம்பேக்ட் பிளேயர் ஃபஸ்ட்டு ஓரமாக இருக்கணும். அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம அன்ஷுல் கம்போஜ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை வந்து நம்ம கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஒரு யங்ஸ்டருக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ல. ஒரு டீம்லேயும் படுவனி ஆடுறாரு, ஜிதேஷ் ஆடுறாரு, ஒரு டீம்லேயும் ஆளுங்க ஆடுறாங்க, அபிஷேக் சர்மா நிறைய பேர் ஆடுனுங்காங்களா. அந்த மாதிரி அன்ஷுல் கம்போஜுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர் அந்த இம்பேக்ட் பிளேயராக வைக்கணும். அண்ட் போலிங்கில் வந்து முகேஷுக்கு வந்து சான்ஸே தரக்கூடாது. 4 ஓவர் 50 ரன் கொடுக்குறாரு. எவ்வளோ கிரிட்டிக்கலான இந்த ஒரு கேட்ச் வந்து அவ்வளோ தூரம் ராகுலோட கேட்ச் விடுறாரு. அவர் அப்படியே ஓரமாக உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கமலேஷ் நாகர்கோட்டி இல்லைனா குர்ஜம்ப்ரீத் சிங் கொண்டு பார்க்கலாம். ஸோ என்னென்னா அன்ஷுல் கம்போஜும் இந்த கமலேஷ் நாகர்கோட்டி இல்லைனா குர்ஜம்ப்ரீத் சிங் தான் வந்து இம்பாக்ட் சப் சேஞ்ச் இருக்கு. ஏன்னா பேட்டிங் வந்து அன்ஷுலில் வைக்கணும், போலிங் வந்து கமலேஷ் இல்லைனா குர்ஜம்ப்ரீத் சிங்கை வச்சு பார்க்கலாம். இது ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அஸ்வின் வந்து சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அவர் இனிமேல் ஃபார்மில் வரணும். அது வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ஸ்ரேயஸ் கோபாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர் அண்ட் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். அதனால் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜய் சங்கரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இது இருக்குது. இன்னொரு மெயின் என்னென்னா, இப்போ வந்து டார்கெட் வந்து ஒரு 10 ஓவருக்கு 140 150 கூட இருக்கட்டும், 15 ரன்ஸ் பெர் ஓவர் கூட இருக்கட்டும், நம்ம ட்ரை பண்ணணும். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு சிஎஸ்கே டீம் மேலேயும் டோனி மேலேயும் இருக்கிற ஒரு விமர்சனமே என்னென்னா, நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு இன்டென்ட்டே கொடுக்க மாட்டீங்க. மேட்சை வின் பண்ணுறீங்க, தோக்குறீங்கன்றது மேட்ரு கிடையாது. ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுக்கணும்ல. ஒரு மேட்ச்சை ஆடி நம்ம ட்ரை பண்ணி தோற்றோம்னா கூட பரவாயில்ல. நீங்கள் ட்ரையே பண்ண மாட்டீங்கன்னா என்ன? அப்படி 10 ஓவர் இருக்குது, 12 ஓவர், 15 ஓவர், 16 ஓவர் பண்ண அப்புறமா சேஸ் பண்ணுறதுக்கு வந்து எஃபர்ட் போடலன்னா எப்படி? அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை கண்டிப்பாக டீம் மாற்றி தான் ஆகணும். டோனி வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து ஆகணும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவங்க ஓப்பனிங்கும் ஃப்ளாப் ஆகுது. 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் ஃப்ளாப்பு. கேப்டன் கெய்க்வாட் சரியாக ஆடுறதில்ல. நம்ம மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டு எல்லா ப்ரெஷரும் தூக்கி நம்ம தோனி மேலே போட்டால் அதுவும் கரெக்ட் கிடையாதுல்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து மொத்தம் 160 ரன் அடிக்க முடியுமா? ஸோ மொத்த டீம் சேர்ந்து பண்ணணும். ஸோ எல்லாருமே ஃபார்ம் வரணும். ஜடேஜாவும் அவுட் ஆஃப் த ஃபார்மில் இருக்காரு. கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம மொத்த சிஎஸ்கே டீமுமே வந்து கொலாப்ஸ்லாம் இருக்குது. பட் அட்லீஸ்ட் சம்திங். ஏன்னா நம்ம 2010 இந்த மாதிரி தான் ஒரு கம்பேக் கொடுத்தோம். மும்பைலாம் நிறைய வாட்டி 5 மேட்ச் தோற்றுட்டு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் சாம்பியன்ஸ் ஆகிடுன்றதுனால ஒரு ஹோப் இருக்குது. பட் ஆனால் அந்த ஹோப் வந்து அடுத்த 3 மேட்ச் வரைக்கும் தான். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் இந்த டீம் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் தோணுது. ஸோ திருப்பி அந்த பிளேயிங் 11 வித் இம்பாக்ட்ஸ் அப்படி என்னவாக இருக்கலாம்னு சொல்லி என்னோட சின்ன சஜஷன் என்னென்னா, ஓப்பனிங் வந்து கெய்க்வாடும் கான்வேவும் அவங்க 2 பேரும் நல்லா வந்து ஃபயரிங் ஸ்டார்ட் நல்ல ஒரு இம்பாக்ட் ஓப்பனிங் கொடுத்தாகணும். 1 டவுன் கெய்க்வாடு, அவர் வந்து கேப்டன் ஆக் வந்து அடிச்சு தான் ஆகணும். 2 டவுன் வந்து விஜய் சங்கர் வைக்கலாம். இந்த தீபக் கூட ராகுல் திரிபாதிலாம் இனிமேல் டீம்லேயே சேர்க்கக்கூடாது. விஜய் சங்கர் வைக்கலாம். அப்புறம் 3 டவுன் வந்து அன்ஷுல் கம்போஜ் கொண்டு வரலாம். சிவம் துபே அப்படியே ஓரமாக உட்காந்து நீங்கள் தனியாக போய் எங்கேயா இம்பாக்ட் கொடுங்க, எங்கள் சிஎஸ்கே தோக்கத்துக்குலாம் நீங்கள் இம்பாக்ட் கொடுக்கன்னு சொல்லி அவங்களை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்புறம் வந்து ஜடேஜாவும் ஃபார்மில் கிடையாது. ஜடேஜாவும் ஃபார்மில் வந்து தான் ஆகணும். ஆனால் ஜடேஜா வந்து மேட்ச் வின்னர், இன்டர்நேஷனல் பிளேயர்னால அவர் நிறைய பண்ணியிருக்காருனால அவரை நம்ம நம்பலாம். அதனால் ஜடேஜா வந்து நம்ம டீமில் இருக்கணும். அப்புறம் டோனி கண்டிப்பாக தலை வந்து ஸ்டம்பிங் நல்லா பண்ணுறாரு, ரன் அவுட் செம்மையாக இருக்கார். அதெல்லாம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு கீப்பர். பட் ஆனால் பேட்டிங் வந்து தோனி வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃபினிஷர் நம்ம பார்த்தா தலை தோனி வரணும். அவர் வருவார்னு நம்பிக்கை இருக்குது. பட் நாளைக்கு பஞ்சாப் மேட்ச்சில் நமக்கு அது வரும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் தோனி இருக்கணும். அடுத்தது அஸ்வின் இல்லைனா ஸ்ரேயஸ் கோபால். அஸ்வினும் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்னால் அவர் ஃபார்முக்கு வந்துடுவார். பட் அவர் வரலன்னா அது வரைக்கும் நம்ம ஸ்ரேயஸ் கோபால் வச்சு நம்ம கண்டிப்பாக போய் தாங்கணும். நூர் அகமது செம்மையாக இருக்கிறாரு, கலீல் அகமது சூப்பராக இருக்கிறாரு, பத்திரானா சூப்பராக இருக்குது. இவங்கள சேஞ்சே பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப்பை வந்து கமலேஷ் நாகர்கோட்டி இல்லைனா குர்ஜம்ப்ரீத் சிங் கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயிங் 11 அண்ட் இம்பாக்ட் சப்பை வச்சு பிளேயிங் 12 வச்சு நம்ம ஆடி பார்த்தோம்னா நாளைக்கு வந்து மேபி இட் கேன் பி அ வெரி மச் டர்னிங் பாயிண்ட் சிஎஸ்கேக்கு இருக்கலாம். ஸோ நம்மலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸு, ஸோ சிஎஸ்கே வின் பண்ணணும் நம்மலாம் ஹோப் பண்ணுறோம், ஆசைப்படுறோம், சியர் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து பஞ்சாப் கூட என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயிங் 11 ஓரளவு எனக்கு சஜஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து இதோட வேறு ஏதாவது பிளேயிங் 11 சஜஷன் தான் சொல்லுங்கள். இல்லை இந்த பிளேயிங் 11 வந்து இன்னும் வேறு யாராவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் உங்கள் சஜஷனை கொடுங்க. எல்லாருமே மிக்க நன்றி மக்களே.